ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பைசியான சட்னி பச்சை மிளகா வச்சு பண்ண போகிறோம். இது பச்சை மிளகா சட்னி பிரியர்களுக்கு ஒரு சமர்ப்பணம். இன்றைக்கி பச்சை மிளகாவோட பாருங்கள், ஒரு கை ஃபுல்லாக பச்சை மிளகா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் அப்படி டைரெக்டாக போட்டுக்கலாம். இது கூட 4 வெத்தலை சேர்க்குறேன். இது என்னென்னா, தொண்டை ஒரு கரகரப்பு இருக்கும் பொழுது, அப்புறம் இந்த மாதிரி ஸ்பைஸியாக சாப்பிட்ணும், ஒரு காரசாரமாக சட்னி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். வெறும் பச்சை மிளகா மட்டும் இல்லாமல் இந்த வெத்தலையும் சேர்த்து சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு மருத்துவ குணமும் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த நெஞ்சில் இருக்கிற சளி, தொண்டையில் இருக்கிற அந்த ஒரு கரகரப்பு எல்லாம் சரியாக்கக்கூடிய ஒரு தன்மை. 2வது கால்சியம் நிறைய இருக்குது இதில். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போடுறேன். உப்பு, கல் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வழித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுறேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். இல்லைனா கடைசியில் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எப்படினாலும் சரி தான். இது கூட கடுகு அண்ட் ஜீரகம் 2 மட்டும் தாளிப்பு கொடுக்கலாம். இது வெடித்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச விழுதை சேர்த்துடுவோம். கம்ப்ளீட்டாக சேர்த்துருங்க. இது கொஞ்சமான அளவில் செய்கிறோம். பட் கொஞ்சமாக தொட்டுண்டாலே போகிறோம். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெலாம் கொஞ்சம் அலம்பி விட்டுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அந்த பச்சை மிளகா, அந்த வெத்தலையெல்லாம் அரைச்சது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அண்ட் பெருங்காயப்பொடி 2யும் சேர்த்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணுற அவசியம் இல்லை. அது பச்சை வாசம் போகணும் கொஞ்சம். ஸோ காரம் மட்டுப்படும். அதுக்காக வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் நான் இந்த அளவுக்கு போடுறேன். இந்த புளி இந்த வெல்லம்லாம் உங்கள் விருப்பம் போல் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறது இது மெயினாக இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு பண்ணுறேன். நல்லா சுட சுட இட்லியோட தொட்டுண்டா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பாருங்கள். கொஞ்சம் உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னாலும் போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம் போல். நல்லா கலந்து விட்டு அந்த எண்ணெய் பாருங்கள், நம்ம போட்ட எண்ணெயே பிரியுது, அப்படியே கொஞ்சம் பிரியும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். ஸோ சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸில் இட்லி ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். இது நிச்சயமாக பச்சை மிளகா சட்னி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சாப்பிடுங்க. அல்சர் அண்ட் அசிடிட்டி இருக்கிறவங்களாம் சாப்பிட வேண்டாம். இது இட்லி சூடாக இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இட்லிஸ் எடுத்துட்டு நம்ம 2 ஸ்பூன் சட்னியை போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெயும் போட்டு குழச்சி சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். மேலே இந்த இட்லிக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு, நல்லெண்ணெய் போட்டுட்டு, இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு அப்படியே கலந்து சாப்பிட்டோன்னா நல்ல காரசாரமாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ஒரு சட்னி. ஸோ இந்த பச்சை மிளகாய் சட்னி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இது மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்காதுன்னா இந்த சட்னிலேயே கொஞ்சம் தயிரை கலந்துடலாம். தயிரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கனாக்கா காரம் கொஞ்சம் கம்மியாகும். அண்டு இது நிச்சயமாக வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. பயப்படாமல் சாப்பிடலாம். அல்சர் இருக்கவங்க சாப்பிட வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.